பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஓப்பன் ஃப்ரீஸ் நாமினேஷனுங்க இன்றைக்கி எல்லாம் மாட்டிட்டாங்க. கம்ரு, எஃப்ஜே, வினோத்தை தவிர மற்ற எல்லாருமே சிக்கிட்டாங்க. வேறு லெவல் நாமினேஷனு, ஓப்பன் நாமினேஷனு வேறு லெவலில் ஃப்ரீஸ் பண்ணி நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷா வந்து ரம்யா குத்திருச்சு, அது மாற்றி மாற்றி குத்திக்கிறாங்க. எஃப்ஜே, அமித், கம்ரு நல்லா குத்திட்டாங்க. கெமி கனி, பிரஜைனும் கெமி கனி எல்லாம் பேசி வச்சு குத்துறாங்க. ரம்யா, பாரு எப்போதுமே குத்துறது தான் அந்த அன்பு கேங்கு. திவ்யா வந்து விக்ரம், அது என்னன்னு தெரில. திவ்யா, பாருவும் விக்ரமுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் எக்ஸிட் ஆகும்போது, திவாகர் எக்ஸிட் ஆகும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன், அதுவே ஃபேக்கு. பாரு ஃபீல் பண்ணது ஃபேக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது இன்னும் ஃபேக்காக உண்மையானே நமக்கே தெரியல. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகும், பார்ப்போம். அதே ஒரு மோக்கிங் டோனில் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. எப்படி அதை ஒரு காரணமாக வச்சு விக்ரமை குத்துது பாருங்கள். பாருக்கிட்ட கேம் ஆடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்கெல்லாம் வேறு லெவல் கேம் இல்லை இதெல்லாம். திவ்யாவுக்கு என்னன்னு தெரில, விக்ரமை குத்திக்கிட்டே இருக்குது. அது வந்ததுலேருந்து விக்ரம் தான். எதாக இருந்தாலும் விக்ரமை ஒரு நாமினேஷனில் கூட மிஸ் பண்ணுற மாட்றாங்க. எல்லாத்துலேயும் குத்துறாங்க, வளைச்சி குத்துறாங்க. ஏன்னா தெரியல அவனுக்கெல்லாம் மவுஸ் இல்லை, சீக்கிரம் போயிடுவான்னு பார்த்துட்டு வந்திருக்கும். திவ்யாலாம் பிரச்சனைலாம் பார்த்துட்டு வந்திருக்கான், அதனால கெமியை குத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? சுபிக்ஷாவுக்குலாம் ஒன்றும் தெரியாது. கம்ரு கரெக்டாக குத்திட்டாங்க, கம்ரு வேறு மாதிரி பண்ணிட்டான். விக்ரம் தாங்க உண்மையிலே வந்து செமையான நாமினேஷன் பண்ணால், சூப்பராக பண்ணான் உண்மையிலே. எனக்கு வந்து நாமினேஷனில் வந்து விக்ரம் இந்த வாட்டி ஒன்று குத்தினா பாருங்க. ஆள் வந்து வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் ஆள் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இருக்குங்க, ஓவர் திங்கிங்லேயே இருக்கான். சபரியோட கேமெல்லாம் முடிச்சிட்டாங்க. எஃப்ஜே அழகாக உட்காந்து கேப்டன் ஆகிட்டான், தனியாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாருவோட கேமை உட்காந்து உடச்சிக்கிட்டு இருக்கான், எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வினோத்துக்கு தான் ஆள் இல்லை, தனியாக ஆனாதே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாரு இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கு, யாரடா வச்சுக்கிறது, ஒரு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஆளே இல்லையே, எல்லாத்தையும் கேமராலே பதிவு பண்ணுற மாதிரி இருக்கே, கேமராவில் பதிவு பண்ணோம்னா பதிவு பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆள் இன்னும் கிடைக்கலங்க, பரிதாபமாக தான் இருக்குது. அதான் திவாகரை தூக்கி 2 பேரோட கேமையுமே உடச்சிட்டாங்களே. ஆனால் கண்டென்ட்டு கொஞ்சம் பஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் விக்ரம் வந்து சூப்பராக சொன்னாங்க, இந்த வீட்டில் எமோஷனல் சப்போர்ட்டு ஒரு சூப்பர் பவர் தெரியுமா. ஆக்ரோஷம் ஆகிட்டான். அந்த சூப்பர் பவரோட இந்த கேமை ஆடுறது எல்லாருக்குமே அன்ஃபேர்னு நான் நினைக்கிறேன். இந்த அன்ஃபேர்னஸை ஒழிக்கிறதுக்காகவே அவங்க 2 பேரையும் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். யாருன்னா பிரஜைன், சாண்ட்ரா. அது உண்மை தானே? ஏன்னா 2 பேரும் ஒன்றே புருஷனுக்கு ஆடுறான் சாண்ட்ரா, இன்னொன்று கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, பேப்பர் ரவுடி பண்ணுறாங்க. அவனா இங்கே ஏதாச்சும் பிரச்சனை அவன் கூட வந்துடுறாங்க. என் புருஷன் இருக்கான், என் புருஷன் ஆம்பளை தான் அப்படின்ட்டு சபரிகிட்ட சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது. ஏய் பொண்டாட்டிங்கன்னா நான் வருவேன்டா. பிக் பாஸ் பிரச்சனை சாண்ட்ராவை கொஞ்சம் மாதிரி தடவி கொடுக்குறாரு. விஜய் சேதுபதிலாம் ஐயோ நக்குன்னு நக்குறாங்க, பசுமாடு மாதிரி. பசுமாடு வந்து கண்ணுக்குட்டியில் நக்கும்ல, அந்த மாதிரி என் மச்சான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பண்ணுறாரு. அதான் உண்மை. ஆக்சுவலி இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாருங்க, சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அது கிரிஞ்சி மாதிரி வந்து ஸ்மைல்லாம் பண்ணுது. விஜய் சேதுபதி எல்லாரையும் அடிப்பார், ஆனால் அவங்க 2 பேருக்கு மட்டும் தடவி கொடுப்பார் மயில் ரேகையில். அதை தான் சொல்கிறான் விக்ரம். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.